ஏன் தான் இப்படி இருக்கல தெரியல. உங்களெல்லாம் திருத்தையே முடியாது. ஏங்கா நீ இப்படி இருக்க? ஏக்கோ அவ எங்கே இருக்காவ? நீ கிளை செய்தாவ சிரிப்பு கட்டாம சும்மா இரு சின்ன பொண்ணு. அக்கா வேற கோவத்தில் நின்றுட்டு இருக்கா. என்னக்கா நீ யார் மேலே கோவத்தில் இருக்க? எல்லாம் ஏன் தலையெழுத்து, வேற என்னத்த சொல்ல. கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக இருந்தாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்க்கா. கிடைக்கணும் நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். இனிமேலாம் இதை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை. கோவத்தை விடுக்கா, நீ சிரிச்சாதான் அழகாக இருப்பேன். இது ஒன்றும் தான் குறைச்ச. இப்போ உன்னைய யாருக்கா கோவப்படுத்தினது சொல்லு, அவையில நான் பார்த்துக்கிடுவேன். ஆமாம், நீ பார்த்து கிழிச்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நீ ஒன்றும் யாருன்னு சொல்லண்டா. நீ சொல்லாமலே நீ யார் மேலே கோவத்தில் இருக்காங்கத நான் கண்டுபிடிச்சாச்சு. உங்கள் அக்கா யார் மேலக்கா கோவத்தில் இருக்காவ? நபர் சின்ன பொண்ணு உடையில எதுவும் பேசாத. நீ அத்தா மேலே தானே கோவத்தில் இருக்க. நான் சொன்னது சரிதானக்கா? நீ சரியாக சொன்னதுக்காக நான் இப்போ என்ன அவார்டாக தரணும்? சிலக்கோ நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட், எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்கிய. ஐயோ சின்ன பொண்ணு, என்னை ரொம்ப புகழாத. அவிய குணம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானேக்கா. அவிய மேலே கோவப்பட்டு எதுக்குக்கா நீ உடம்ப கெடுத்துக்கிட்ட? சொன்ன கேளுக்கா, அமைதியாரு. அமைதி தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. கொஞ்சம் அமைதியாக இருந்து யோசித்து பாருக்கா. அப்பந்தான் நான் சொல்லுறது சரின்னு உனக்கு தோணும். சண்டை போட்டு என்னத்தக்கா சாதிக்க முடியும்? அமைதியாக இருந்தால் மட்டும்தாக்கா சந்தோஷமாக வாழ முடியும். எங்கள் வீட்டிலையும் இப்படித்தாக்கா. எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டை தான் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் சண்டை கம்மியாக நடக்கும். என்ன காரணம்னா பார்க்குறியே, அதுக்கு காரணம் எங்கள் மாமியார் தான். எங்கள் மாமியார் வேலைக்கிழமை தோறும் ஒரு 3 மணி நேரம் மௌன விரதம் இருக்காவ. அதனால தான் அன்னைக்கு மட்டும் சண்டை கம்மியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி மௌன விரதம் இருங்க, உங்கள் வீட்டிலையும் பிரச்சனை வராது. இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஓ மாமியார் வாரத்துக்கு ஒரு நாள் தானே மௌன விரதம் இருக்குது. நான் தனிக்கும் இருக்க போகிறேன். என்னக்கா சொல்கிற? நீ பேசுறத கேட்காம என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ்க்கா, நீ வேறு யார்கிட்ட வேணாலும் பேசாமல் இரு. ஆனால் என்கிட்ட மட்டும் பேசாமல் இருந்துடாத. நான் ஒன்றும் தினைக்கும் பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லலையே. இப்போ கொஞ்சம் முந்தைய அப்படி தானக்கா சொன்னியே. நான் வந்து சொன்னதை நீங்கள் 2 பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் வழக்கம் போல் பேச தான் போகிறேன். ஆனால் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் தினமும் பேசாமல் இருக்க போகிறேன். எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிட்டுக்கா. நீ அத்தாங்கிட்ட தானே பேசாமல் இருக்க போகிற. ஆமாம், நீ சரியே கண்டுபிடிச்சிட்ட. நான் அந்த மனுஷங்கிட்ட தான் இனிமேல் பேசுகிறத நிப்பாட்ட போகிறேன். உண்மையிலக்கா இந்த ஐடியா சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 பேர் வந்திருக்கீடா அந்த உமாலங்க. ஆத்திரம் கண்ணை மறைக்குங்கிறது சரியாக தானே இருக்குது. இவ்வளோ நேரம் கோவத்தில் இருந்த உமா வராதது உனக்கு தெரியல. இப்போ கோவத்தை விட்டோடனே உமா வராதது உனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் நான் என்ன குருடியாகவே இருந்தேன். ஆரம்பத்திலே நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்கிறது எனக்கு தெரியும். சமையல்லாம் செஞ்சுட்டேக்கா. அதெல்லாம் அப்போவுமே செஞ்சாச்சு. துணியை துவைக்க வேண்டிய வேலை தான் பாக்கி, அதை கொஞ்சம் கழிச்சு செய்யணும். நீ சமையல் முடிச்சிட்டியா? நேற்றுக்கு வச்ச குழம்பு மிச்சம் இருந்தக்கா, அதான் குழம்பு வைக்கல. ஏன்டி நீ பழைய குழம்பையே பிள்ளைக்கு கொடுக்க புது குழம்பு வச்சு கொடுக்கலாம்ல? புது குழம்பு வச்சோடனே உன் பூ மாதிரி அள்ளி அடிஞ்சு தின்றா பாரு. அவளுக்கு பிடிச்ச குழம்பா வச்சு கொடுத்தா திம்பா. அவளுக்கு பிடிச்ச குழம்ப தான் நேற்றுக்கு வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பழைய குழம்பா அவளுக்கு கொடுக்காத, அதான் நீ தின்னு. நான் இங்கே மீன் குழம்பு வச்சுருக்கேன், ஒரு டிஃபனில் தரேன், நீ கொண்டுட்டு போ. அதை கொடு, அவள் விரும்பி சாப்பிடுவா. ஏக்கா எனக்கும் உனக்கும் குழம்பு வேணுமா? ஆமாக்கா, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு போதும். சரி தாரேன், கொண்டுட்டு போ. என்னக்கா இன்னைக்கு நீ சின்ன பொண்ணுக்கெல்லாம் குழம்பு கொடுக்க? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? இல்லைக்கா, மற்ற நாள்லாம் அவள் கேட்ட ஏசுவேன், அது மற்ற நாள். ஆனால் இன்னைக்கு அவள் எவ்வளோ நல்லது சொல்லி தந்திருக்கா, அதுக்காகவே அவளுக்கு கொடுக்கலாம். சரி 2 பேரும் உள்ளே வாங்க, குழம்பு ஊற்றி தாரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும், பரவாயில்ல. மல்லிகா பண்ணலாம். வாவும்மா, என்ன விஷயம்? நீ சின்ன பொண்ணை பார்த்தியா? இப்போ நீ என்னை எதுக்கு தேடுக்காங்கத தெரிஞ்சுக்கலாமா? நீ இங்கே தான் வந்துட்டேங்க. வரம்பத்தில் ஒரு வார்த்தை ஏன்ட்டி சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. ஆமாம், டிவனில் நீ என்னத்தை கொண்டு வர? மீன் குழம்பு இருக்குது, எனக்கும் ஒரு கரண்டி குழம்பு தருவியா? அஸ்கு புஸ்கு, இந்த டிவனுக்குள்ளேயே 2 கரண்டி குழம்பு தான் இருக்குது. அதையும் உங்ககிட்ட தந்துட்டு நான் தங்கிறதுக்கு என்ன பண்ண?
எனக்கு ஒன்றும் தரண்டாமா, நீ ஏதோ ஒத்தையிலே தின்னு. இன்னைக்கு உனக்கு கொதி தான் பிடிக்கும், பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு, அதான் நான் பார்த்துக்கிட்டேன். சும்மையே பெரியவே சொல்லியிருக்கவ, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு. நானும் முன்னுக்கிட்டே வந்திருந்தா எனக்கும் குழம்பு கிடைச்சிருக்கோம். இப்போ எங்கே கிடைக்கும்? நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். எதுக்கு உமா வருத்தப்படுக? உனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு தானே வேணும், அதை நான் தாரேன். உண்மையிலே எனக்கு மீன் குழம்பு தருவீலக்கா? இது என்னடி கேள்வி, உனக்கு நான் தராமல் இருப்பேனா? அப்போ ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்கக்கா, நான் இப்படியே எங்கள் வீட்டுக்கு ஓடி போய் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேண்டாம் உமா, இப்போ நான் உங்கள் வீட்டு பாதைக்கு தானே எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு கொஞ்சம் குழம்பு தந்துட்டு அப்புறமாவே எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கானா அக்கா தான். சின்ன பொண்ணு, நீ ரொம்ப மோசம். கேட்ட உடனே கொடுத்தா நல்லவியே, இல்லைன்னைக்கு மோசமானவியே, இப்படி தானே பட்டம் கட்டுவியே? தரலான்னா அப்படி தான் சொல்ல முடியும். இதிலே நின்றுட்டு இருந்தா வாளியில் இருக்கிற மீன் குழம்பு ஆறி போயிடும். வாங்கக்கா போவோம். என்ன மல்லிகா, வேலைக்கு போயிட்டு சுருக்கா வந்துட்டு? வேலையை விட்டு நின்றுட்டேங்க்கா. என்ன மல்லிகா சொல்கிற, இந்த வேலையை விட்டு நின்றுட்டியா? ஆமாக்கா. ஏன் மல்லிகா, என்ன காரணம்? அதை பற்றி என்கிட்ட கேட்காதுங்கக்கா. பணம் எதுவும் கேட்டவளா? பணம் வேணும்னா நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீ முதல்ல போன வேலையிலேருந்து எதுக்கு நின்ன மல்லிகா? அவி அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு 2 நாள் லீவ் போட்டாலா, அதனால் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாவ. இது எப்போ கேட்கணுன்னு உனக்கு விவசாயே கிடையாதுல்ல. அவளே வருத்தத்தில் இருக்கா, நீ பேசாமல் வாய முடியிட்டு இரு. எண்ணி திட்டம் உங்களால் இருக்க முடியாதுல்ல. என்ன நடந்துன்னு சொல்லு மல்லிகா. அதை பற்றி என்கிட்ட கேட்காதுங்க. என்ன மல்லிகா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்னால் எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரச்சனை தான். முதல்ல அழுவி நிப்பாட்டிட்டு அங்கே என்ன நடந்துங்கதா சொல்லு. வேண்டாக்கா, இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்கும் தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. முதல்ல நீ அழுவி நிப்பாட்டு. நீ இப்போ வேலையை விட்டு ஏன் வந்தேன்னு உங்கள் அம்மா கேட்டவனா நீ என்ன சொல்லுவ? அதை அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா. முதல்ல எனக்கு இன்னொரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தாங்க. எனக்கு தெரிஞ்சவைய கடையில் வேலைக்கு ஆள் கேட்டவ. நீ வேணா அங்கே செய்ய போறியா? சரிக்கா. மல்லிகா, நீ என்னையும் அக்காவா நினைக்கல அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்களை நான் என் சொந்த அக்காவாக தான் நினைக்கேன். அப்படி நீ என்னைய சொந்த அக்காவாக நினச்சிருந்தா இப்போ அங்கே என்ன நடந்துங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்திருப்ப. என்ன மாதிரியே கஷ்டப்பட்ட பொண்ணுக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கிறது மான மரியாதை மட்டும்தான். மான மரியாதையை இழந்துட்டு காசை சம்பாதிக்க முடியுமாக்கா? உன்கிட்ட யார் இப்படி பேசுனா? அந்த ஆஃபீஸில் உள்ள மேனேஜர் தாக்கா. எவ்வளோ நெஞ்செழுத்திருந்தா அவன் உன்கிட்ட இந்த கேள்வி கேட்டுருந்துருப்பான். இப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இப்போ உடனே என் கூட வா மல்லிகா. வேண்டாக்கா, இதை இப்படியே விட்டுருவோம். இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது மல்லிகா. இந்த விஷயம் எங்கள் அம்மா காதில் விழுந்தா வருத்தப்படுவாக்கா. அதுக்காக அந்த பொறுக்கையை அப்படியே விட்டுறலான்னு சொல்லியா? 4 போடு போட்டால் தான் இப்படிப்பட்ட பயல்வை திருந்தான்வேன். நான் சொன்னது சரிதானே? நீ ஏண்டி பேசாமே நின்றுட்டுருக்க? இந்த விஷயத்துலலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கக்கூடாதுக்கா. அப்போ அமைதியாவா போகணும்? மல்லிகா கையால் அவன் சென்னையில் 4 அரை அரைஞ்சாதான் எனக்கு நிம்மதி. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்க்கா. என்ன மல்லிகா, நீ சொல்லுறது எனக்கு விளங்கலை. நான் அங்கேருந்து வரமுச்சுட்டு அந்த பொறுக்கி கணத்தில் 4 அரை அரைஞ்சிட்டேக்கா. நீ சொன்னது உண்மையா மல்லிகா? ஆமாக்கா, ஆத்திரம் தீர அடிச்சிட்டேங்களா. இதை என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டேன். இப்போ உனக்கு பார்க்க தானே செய்யணும். ஒரு காரியம் பண்ணுவோமா? என்னக்கா பண்ணணும்? நான் நீ மல்லிகா 3 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் மல்லிகாவை அடிக்க சொல்லுவோம். என்னது அங்கேயா? நான் வரல. அங்கே நான் போனேன்னா எங்கள் அத்தை என்னையும் அடிச்சு விடாவேன். அப்போ வாயை மூடிக்கிட்டு சத்தங்கட்டமாக கடை. இப்படி சிரித்த முகமாக இருக்கணும். அதை விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது. என்ன புரியுதா மல்லிகா? புரியுதுக்கா. மல்லிகாவை பார்த்து மட்டும் கேட்பிய, என்னை பார்த்து கேட்க முடியலா? என்னது அடிக்கடி சைடு வாங்கின மாதிரி இருக்கு? இல்லையே, ஒன்றும் இல்லையே, பின்னாடி யாரும் வரவளன்னு பார்த்தேன். அந்த பயம் இருக்கணும். இவிகளை கண்டு யார் பயந்தா? சோ இப்போலாம் திருத்தையே முடியாது.